எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொளியூடாக சந்தித்திருக்கிறோம். இன்றைய நாளில் ஸ்ரீலங்காவில் வெசாக் தினம் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த பின்னணியில தான் வெசாக் தினத்தையொட்டி ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கனுடைய அந்த வெசாக் வாழ்த்து செய்தி என்று சொல்லலாம். அதே போன்ற வெசாக் அதிர்வு செய்திகள் என்று கூட சொல்லலாம். அவருடைய செய்திகள் ஒரு தனிநபருக்கு மதம் சார்ந்து இருக்கக்கூடிய பற்று, அதே போன்று ஒரு மதகுருவுக்கு மதம் சார்ந்து இருக்கக்கூடிய பற்று மிக முக்கியமானது என்ற விடயங்களை சொல்லுகின்ற பொழுது பௌத்த பிக்குகள்கிட்ட ஒழுக்கக்கேடுகள் இப்பொழுது அதிகரித்திருக்கின்றது. அதனாலேயோ என்னவோ அந்நிறங்களுடைய அந்த வெசாக் செய்தியும் ஆங்காங்கே சாடை மாடாக தொட்டு செல்வதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. தனிநபருக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மீகம் முதல்ல பாதுகாக்கப்பட வேண்டும், பௌத்தம் போதிப்பதான செய்தி அதில் இருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனினும் இது சார்ந்து பல்வேறுபட்ட செய்தி சமூக வலைத்தளத்துல வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக மதகுரு என்பது பெரும்பான்மை மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் தான் எடுப்பது ஒரு தீர்வு முடிவாக கூட பார்க்கப்படுகிறது. பல்வேறு மதத்துல மதகுருக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் சமூகத்துல ஏதாவது ஒரு முடிவெடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு நிறுவனத்துல இல்லாட்டி ஒரு நிர்வாகத்திற்குள் எடுக்கணும் என்று சொன்னாலே ஆங்காங்கே ஒரு மதகுருவை வேற மதகுருக்களை கேட்பதோ இல்லாட்டி அவர்களிடமிருந்து அந்த விடயத்தை பெற்று அவர்கள் சொல்வதை அவ்வாறே செய்வது என்பது சற்று குறைவாக இருக்கும். ஆனால் பெரும்பான்மை மக்கள், அதாவது சிங்களத்தை பொறுத்தவரையில சிங்கள மக்கள், அதாவது ஆட்சி அதிகாரத்துல இருக்கவர்கள் கூட அம்மதத்தை சார்ந்தவர்கள் என்பதனால பௌத்த மதம் சார்ந்து அந்த மதகுருக்கள் சொல்வதை அரசு, அதாவது வாக்காக கொண்டு ஆட்சி அதிகாரம் செய்கின்றவர்களோடு அந்த விடயத்தை செய்வார்கள். அவ்வளத்துக்கு பெரும்பான்மையை பொறுத்தவரையில் பௌத்த மதம் என்பது இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு சில பௌத்த மதங்களின் இந்த சீர்கேடுதான் சில இடங்கள்ல அந்த மதத்தையே கொச்சைப்படுத்துகின்ற செயலாக மாறிவிடுகிறது என்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது எவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் பல்வேறுபட்ட விடயங்கள் வந்தாலும் பௌத்த பிக்குகளை சிதைப்பதற்காக வேண்டிதான் சூழ்ச்சிகள் அதிகரிக்கின்றது என்ற விடயத்தையும் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளையும் பௌத்தர்கள், அதாவது தேரர்கள் முன்வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பௌத்த மதத்தின் தூண்களாக கருதப்படுகிற பிக்குகள், பிக்குணிகள், உபசாரர்கள் மற்றும் உபசாரிகைகளை ஆகியோற்ற அடிப்படைகளை சிதைத்து பௌத்த சாசனத்தை அழிப்பதற்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சக்திகளின் நடவடிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்லுகின்றது என்ற விடயத்தை சொல்லுகின்றார்கள். அதாவது இப்படி அதிகரித்து வருகிறது இந்த விடயம் என்றதை அவர்கள் குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார்கள். தேசிய பிக்குகள் ஒற்றுமை ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் எலப்பத்கம ஞானரத்ன தேரர் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். பௌத்த கட்டமைப்பை சிதைத்து அதனை முற்றாக அளிப்பதற்கான சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்படுகிறது. ஆகவே இப்படி பல விடயத்தை சொல்லுவார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். அண்மையில தலைமை தேர்வு தொடர்பான சம்பவத்தை மையப்படுத்தி அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிக்குகளுக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ச்சியாக பரப்பி வருகின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். விகாரை மற்றும் தேவாலயங்கள் சட்டத்தின் கீழ் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகள் ஏற்கனவே இருக்கிற நிலையை அவற்றை மீறி செய்வதற்கு சாசனத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கின்றனர் என்ற விடயத்தையும் இவர் சொல்லி இருக்கின்றார். சங்க சொத்துக்கள் தொடர்பில் மாற்றங்கள் தேவைப்படின் முப்பீட மகாநாயக்க தேரர்களிடம் ஆலோசனையை உரிய முறையில வெற்றுக்கொள்ள வேண்டும். அதை விடுத்து இவ்வாறான விடயங்களை செய்யக்கூடாது என்கின்ற வகையிலான பல்வேறுபட்ட விமர்சனங்கள் கொண்டிருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தா பிக்குகள், அதாவது தேரர்கள் மீதான குற்றச்சாட்டு குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்கின்ற நிலைப்பாடும் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பள்ளிகம கேமரத்திர தேரர் மீதான விசாரணை இன்றைய தினம் எடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு அந்த விசாரணை பல கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்ற நிலைப்பாட்டையெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே உண்மையிலேயே தொடர்ச்சியாக பௌத்த மதம் என்பது புனிதமாக பார்க்கப்படுகின்ற மதம். அப்படி இருக்கின்ற பொழுது இவ்வாறான பல்வேறுபட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றமை என்பது நாம் சற்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த மத குருவுக்கு வழங்கப்பட போகின்ற தீர்ப்பு எவ்வாறு என்ற விடயம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆட்சியில எப்படியான நீதி தக்க வைக்கப்பட போகின்றது, சட்டம் தன்னுடைய கடமையை எவ்வாறு செய்ய போகின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.